Get loud this Diwali with Mad Rabbit, India's finest audio wearable brand. Shop now. Not only the location and that ambience, அதெல்லாம் வந்து டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணும். பட் த வே வி கம்யூனிகேட் டுடே ஆடியன்ஸ் ஆல்சோ க்ரோன். எவ்ரிபடி இஸ் வாட்சிங் ஸ்க்ரீன் டுடே. இதில் கேங்ஸ்டர் ஃபிலிம் மேக்கர் ஆகிறாரா இல்லை ஃபிலிம் மேக்கர் கேங்ஸ்டர் ஆகிறாரா, ஹூ வின்ஸ் ஹூ இஸ் not the matter here. இதில் வந்து he took the whole both of them into a different world actually. Petta வந்து it's actually a glorified legendary-ன்னு கூட சொல்ல முடியாது. அவர் வந்து is beyond that, more important to showcase இந்த film. இன்னும் அவரை அதை இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லை. நாங்கள்லாம் கொஞ்சம் தான் தொட்டிருக்கோம். விச் இஸ் ராங், விச் இஸ் ரைட் இஸ் நாட் இன் ஃபில்ம் மேக்கிங்கில் கிடையவே கிடையாது. இது ராங்கிறது தான் இது நியூ வே ஆஃப் ஃபிலிம் மேக்கிங்காக சம்டைம் அமையும். இப்போ மணிரத்னம் சார், ஏஆர் ரஹ்மான், த ட்ராவல் விச் இஸ் ஸோ லாங் பட் ஸ்டில் ஏபிள் டு ஸ்டேல் ஆகாமல் அவங்களால கொடுக்க முடியாது. போத் த எண்ட்ஸ் வர் thing. So it is very easy to work with Kamal sir when you are at par with. We didn't expect. பண்ணும்போது ஒரு ஸ்பான்டேனியஸ்லி வந்த டிசிஷன் தான் கமல் சாரோட. இது என்ன அவ்வளோ வைலன்ஸை we can't show and how we have to show something and how we are going to pull off. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சினிமோட்டோகிராஃபர்னு நம்ம எடுத்துட்டோம்னா இந்தியன் சினிமா, தமிழ் சினிமா, வேர்ல்டு சினிமா இருக்கா, அவங்களுக்குன்னு சர்டன் கைண்ட் ஆஃப் ஸ்டைல் இருக்கும். ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து அவங்க அந்த மாதிரி ஒரு ஜானர் ட்ரை பண்ணுறப்போ தே வில் ஆஸ்க் லைக், நீங்கள் பாருங்களா சார், நீங்கள் எங்களோட அசோசியேட் பண்ணிக்கிறீங்களா அந்த மாதிரி. பட் உங்களோட கேரியர் எடுத்து பார்க்கும்போது நீங்கள் ஒரு கைண்ட் ஆஃப் ஃபிலிம் மட்டும் பண்ண மாதிரி தெரியவே இல்லை. யூ ஹவ் ட்ரைட் காமெடி, யூ ஹவ் ட்ரைட் பீரியட் ஃபிலிம்ஸ், யூ ஹவ் ட்ரைட் சயின்ஸ் ஃபிக்ஷன், எவர் ட்ரைட் ட்ராமா, ஒரு சீரியஸ் ட்ராமா லைக் காஞ்சிபுரம் மாதிரி ஒரு படமும் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த வெர்சட்டாலிட்டி லுக்கிங் பேக், நம்ம எதை நோக்கி வந்தோம், இப்போ எதை நோக்கி போயிட்டுருக்கோம், இவ்வளோ கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் நம்ம பண்ணியிருப்போமா, அந்த மாதிரி எப்போவா தோணியிருக்கா உங்களுக்கு அஸ் அ ஃபிலிம் அஸ் அ சினிமோட்டோகிராஃபராக? அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபைடாக நாம் பார்க்க முடியல. ஆக்சுவலாக நான் ஒரு ரேண்டமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா த ஃபிலிம்ஸ் விச் இஸ் coming to us is based on what we did before. Career beginningல பார்த்தீங்கன்னா அந்த ஆலம்தான், ஹேராம் இந்த மாதிரி கொஞ்சம் பண்ணதுனால மோஸ்ட் ஆஃப் விஎஃப்எக்ஸ் ஃபிலிம்ஸ் விச் இஸ் இன்வால்வ்டு. அதனால தான் அந்த கிறிஷ் 3 இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் பண்ணேன். அதுக்கப்புறம் இட் ஆக்சுவலி கெட்ஸ் இந்த ஜோனரில் வந்து இந்த ஜோன் தான் ஒர்க் பண்ணணும், இந்த மாதிரி ஜெனர் ஃபிலிம்ஸ் தான் ஒர்க் பண்ணணுங்கிறது சினிமாட்டோகிராஃபருக்கு ஆக்சுவலாக இல்லை. எல்லாத்துலேயும் சேலஞ்ச் இருக்குது. நத்திங் இஸ் ஈஸி டாஸ்க். இஃப் யூ வாண்ட் அ குவாலிட்டின்னா அது வந்து எல்லாத்துலேயுமே ஒரு சேலஞ்ச் இருக்குது. பிசி சார் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி எனக்கு இந்த விஎஃப்எக்ஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் இந்த விஎஃப்எக்ஸ்லாம் வரும்போது என்னோடய ஃப்ரேமை வந்து இன்னொருத்தர் யாரோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. பட் நீங்கள் உங்களோட பிகினிங் ஆஃப் த கரியர்லேயே நீங்கள் லாட் ஆஃப் சிஜி ஒர்க்ஸ் அதெல்லாம், ஐம் ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின் பிகாஸ் நீங்கள் யூ ஆர் கம்மிங் ஃப்ரம் பிசி சார் ஸ்கூலுங்கிறதுனால. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்லேயே உங்களுக்கு அந்த மாதிரி விஎஃப்எக்ஸ் சிஜி ஒர்க்ஸ் இதெல்லாம் ஒரு சேலஞ்சாக த்ரோ பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏன்னா அப்போவுமே அதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னு நினைக்கிறேன். சிஜி நம்ம இந்தியன் சினிமாவில் ஸ்டார்டட் எவால்விங். யூ ரைட். அது ஸ்டார்டிங் ஸ்டேஜாக இருந்ததுனால அந்த ஒரு ஏலினேஷன் இருந்தது. டெஃபினட்டாக இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா we are very used to connect எமோஷனலாக ஒரு கனெக்ட் பண்ணுறது, அதில் என்ன மேஜிக்கலாக பண்ண முடியுமோ, மேஜிக்கல் ப்ரெசன்டேஷன் பண்ண முடியுமோ அதுதான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். அது ஒரு தாண்டி த எவல்யூஷன் விச் யூ கான்ட் ஸ்டாப் ஆக்சுவலி. வென் இட் கம்ஸ் த கன்வீனியன்ஸ் ஒன் திங் விச் இம்பாசிபிள் மேக் இட் பாசிபிள் இஸ் த டூ திங்ஸ் விச் ஆல்வேஸ் ஹேப்பன்ஸ் இன் சினிமா. ஸோ அது வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அது அந்த பிகினிங் டைமில் எப்படி டிஜிட்டல் வந்தபோது டிஜிட்டல் கான்ட் பி அ ஆல்டர்னேட் ஃபார் ஃபிலிம் அப்படின்னாங்க. பட் டிஜிட்டல் வேறு மீடியம், ஃபிலிம் வேறு மீடியம்ங்கிறது இப்போ தெரியுது. ஏன்னா பேரலில் ஃபிலிம் மேக்கர்ஸ் தேர் எக்ஸ்பெரிமெண்டிங் வித் ஃபிலிம் ஆல்சோ அண்ட் டிஜிட்டல் ஆல்சோ. இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் ப்ளஸ் பாயிண்ட் அண்ட் மைனஸ் பாயிண்ட். அந்த மாதிரி தான் நம்ம விஎஃப்எக்ஸை பார்க்கணும். அதை எவ்வளோ பாசிட்டிவாக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியுங்கிறது தான் இம்பார்ட்டண்ட். அண்ட் இப்போ ஒரு சினிமாட்டோகிராஃபராக இப்போது இன்றைக்கி எப்படி சார் இருக்குது? ஒரு ஃபிலிம் மேக்கர் வந்து ஹி இஸ் கிவிங் யூ த ஸ்கிரிப்ட், நீங்கள் படிக்கிறீங்க.
ஸோ அது எந்த ஸ்டேஜில் இருந்து யூ வில் இன்வால்வ் இன் திஸ் ப்ராஜெக்ட்டுங்கிற மாதிரி ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெக்கேல. இப்போ நம்ம ஜிகர்தண்டாவே எடுத்துக்கலாம், XXXே எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளாக. Karthik took his own space to write. He is always a unique way of writing. ஒரு யங்ஸ்டர்ஸ் இப்போ இருக்கிற இல்லை ஒரு கேக் இஸ் ஆல்வேஸ் மெயின்டைனிங் விச் இஸ் ஜிகர்தண்டா எடுத்துகிட்டா ஒரு மெட்டா ஃபிலிம்னு சொல்ல முடியாது. அது வந்து ஒரு ஆடியன்ஸ் வந்து ஒரு மெட்டா ஃபிலிம் ஜோனில் வச்சுட்டு அங்கே உள்ளே இருக்கிற கேரக்டரை வேறு மாதிரி எமோஷனலாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காரு. ஸோ தே டோன்ட் நோ வாட் இஸ் இட்ஸ் ஹேப்பனிங். ஒரு சர்ரியல் சுச்சுவேஷன்னு ஒரு ஹார்ட்கோர் ரியலிஸ்டிக் கேரக்டர்ஸை வச்சுட்டு பண்ணுற வந்து புல் பண்ணுறது வந்து கார்த்திக் எப்போவுமே அவரோட ஸ்டைலாக இருக்காது. இட் வாஸ் ஆக்சுவலி இட்ஸ் அ குட் அப்ரோச். இட் கிவ்ஸ் நாவல்ட்டி அண்ட் இட்ஸ் மோர் ஆஃப் அ அங்கே தான் உங்களுக்கு சேலஞ்சு வருது, சினிமாட்டோகிராஃபரோட சேலஞ்ச். இட்ஸ் நாட் ஒரு செட் டைரக்ஷன் பண்ணி அங்கிட்ட கஷ்டப்பட்டு லைட் பண்ணோம், அதெல்லாம் இட்ஸ் அ காமன், எல்லாருமே கஷ்டப்படுற விஷயந்தான். ஆனால் எது சேலஞ்சு எது கஷ்டமான விஷயம்னா இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஒரு எமோஷனை த வே த டைரக்டர் வாண்ட் டு கம்யூனிகேட், அதை எப்படி டெக்னிக்கலாக எலிவேட் பண்ணுறது. அதுக்கு வந்து மோஸ்ட்லி ஒரு எமோஷ்னல் கான்ஃப்ளிக்ட், ஒரு படத்தில் ஒரு கான்ஃப்ளிக்ட் வர்ற இடம் வந்து மோஸ்ட்லி அதை நம்ம ஃபைட்டுன்னு சொல்லுவோம். இல்லை ஒரு டர்மாயில் என்ன பிளாட் பாயிண்ட் சேஞ்ச், ஆக்ட் சேஞ்ச் ஆகும்போது அந்த இடத்துல எல்லாம் எப்படி வந்து நம்ம டு கேரி த ஆடியன்ஸ் டு தட் ப்ரெசன்ஸ், நாட் ஓன்லி த லொக்கேஷன் அண்ட் தட் ஆம்பியன்ஸ், அதெல்லாம் வந்து டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணும். பட் த வே வி கம்யூனிகேட் டுடே, ஆடியன்ஸ் ஆல்சோ grown, everybody is watching a screen today. At least 10 to 15 minutes screen watch வந்து ஒரு காமன் ஆயிடுச்சு. அண்ட் எவ்ரிபடி ஷூட்ஸ் டுடே. ஒரு கேமரா வச்சு ஒரு மொபைல் வச்சுட்டு ஒரு 2 ஷாட் ஆகுது அல்லது 2 ஃபோட்டோவாவது எடுக்கிறாங்க. தே அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டார்ட் தட் அவங்களோட விஷுவல் ஃபிலாசபி, இந்த விஷுவல் லெக்சர் இது வந்து டெக்ஸ்சர் வந்து அவங்ககிட்ட இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அதனால இன்றைக்கி ஒரு ப்ரெசன்டேஷன் தேவைப்படுது. ஒரு பிளாட்டை ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கும் கேரக்டர்ஸை எலிவேட் பண்ணுறதுக்கும் ஒரு ப்ரெசன்டேஷன் தேவைப்படுது. அங்கே தான் டெக்னிக்கல் ஒரு இன்னோவேஷன் தேவைப்படுது. சம்டைம்ஸ் வி யூஸ் நியூ எக்யூப்மெண்ட்ஸ் லைக் அண்ட் நியூ டெக்னாலஜி லைக் அன்ரியல்ஸ் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் விச் கம்ஸ். அண்ட் இதில் கூட பார்த்திங்கன்னா ஜிகர்தண்டாவில் ஒரு டிபிக்கல் குவிண்டன் அப்ரோச் தான் கார்த்திக். ஒரு ஃபஸ்ட் பார்ட் வந்து ப்ரீவியஸ் ஜிகர்தண்டா மாதிரி ஒரு ட்ராவல், அது கோர் ஐடியா இஸ் த சேம். ஒரு ஃபில்ம் மேக்கர், ஒரு கேங்ஸ்டர். ஸோ இதில் கேங்ஸ்டர் ஃபிலிம் மேக்கர் ஆகிறாரா இல்லை ஃபிலிம் மேக்கர் கேங்ஸ்டர் ஆகிறாரா, ஹூ வின்ஸ் ஹூ இஸ் நாட் த மேட்டர் ஹியர். இதில் வந்து ஈஸ் டுக் த ஹோல் போத் ஆஃப் தம் இன் டு அ டிஃப்ரெண்ட் வேர்ல்டு ஆக்சுவலி. ஓகே. ஸோ தேர் த கான்ஃப்ளிக்ட், த தேர்ட் கான்ஃப்ளிக்ட் விச் கம்ஸ் அண்ட் இவங்க 2 பேர்த்தையும் அதை இட் சேஞ்சஸ். 2 பேரும் அங்கே தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. இட்ஸ் வெரி யூனிக் வே டு ஹேண்டில் டுடே. த யங்ஸ்டர்ஸ் வாண்ட் தட் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட். இட்ஸ் வெரி நைஸ். இன்ஃபேக்ட் நான் கார்த்திக் சார்கிட்ட கேட்டிருந்த கொஸ்டின் வந்து, அவர் எப்போதுமே அவரோட படங்களில் இந்த ஃபஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃபில் ஒரு பேரடைம் ஷிஃப்ட் இருக்கும், அந்த டோன் வந்து அப்படியே மாறும். சில ஃபிலிம்ஸில் இல்லை, இப்போ மகான் அண்ட் சில படங்களில் இல்லை. பட் ஜிகர்தண்டாவில் தான் இதுக்கு தேவைப்பட்டது. ஃபஸ்ட் பார்ட்லேயும் இருந்தது. இதில் கேட்கும் போது அவர் சொல்லியிருந்தார் இதில் இருக்குது, பட் கொஞ்சம் ஆர்கானிக்காக இருக்கும், அவங்களுக்கு சடனாக ஜம்ப் இருக்காது அப்படின்னு சொல்லி. அஸ் அ சினிமாட்டோகிராஃபராக அதை அடாப்ட் பண்ணுறது எப்படி இருக்கு? ஏன்னா நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து அந்த மாதிரி கான்ட்ரடியாக அப்படியே ஒரு ஷிஃப்ட் பண்ண மாட்டாங்க, கிராஜுவலாக தே வில் டூ. பட் சுப்ராஜ்க்கு வந்து அந்த ஒரு பென்ஷன் இருக்குது, அந்த மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், அது வந்து ஆக்சுவலி தட் இஸ் வாட் சேலஞ்ச், தட் இஸ் வாட் ஐ எம் லுக்கிங் ஃப்ரம் திஸ் ஜென்ரேஷன் ஆக்சுவலி. அது எக்ஸைட் பண்ணது என்ன, அது நாட் இன் ஃபாலோயிங் இன் ஒன் டிப்பிக்கல் டோன். சில படங்களுக்கு அது தேவையாக இருக்குது. இட் டசன்ட் மீன் தட் அந்த மாதிரி படங்கள் வந்து ஒரு ஸ்டேலாக இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை. பட் திஸ் ஆக்சுவலி இட்ஸ் அ சேலஞ்ச். கேரக்டர் பிஹேவியர் சேஞ்ச் ஆகுது, என்வாயன்மெண்ட் சேஞ்ச் ஆகுது, டைப் ஆஃப் கேரக்டர்ஸ் விச் இஸ் கம்மிங் சப்போர்ட்டிங் தெம், த கான்ஃப்ளிக்ட் சேஞ்ச் ஆகுது. ஸோ
இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ சேலஞ்ச். அதுதான் முன்னாடி நான் சொன்ன மாதிரி அதை வந்து ரொம்ப ஆர்த்தடாக்ஸாக பார்க்க வேணும். ஆல்ரெடி we are out of the way. We were trying to tell a different narrative pattern. ஸோ அதில் வந்து நம்ம எடுக்கிற சேலஞ்சும் நியூ ஐடியாஸும் வந்து ஒரு சேலஞ்ச் மாதிரியே இருக்கும். அது ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் மாதிரி டிஃபிகல்ட்டாக இருக்கும் அது புல் ஆஃப் பண்ணுறதுன்னு நம்ம நினைப்போம். பட் தட்ஸ் வாட் எக்ஸைட்ஸ் மீ ஃபைனலி, தட் ஹவ் யூ கன்வின்சிங்லி புட்டிங் இட் டுகெதர் மேக்ஸ் நியூ. ஸோ அதர்வைஸ் இட்ஸ் அ சேம் ஸோ கால்டு அந்த கிளிஷேக்குள்ளே போகக்கூடாதுங்கிறது தான் மெயின். நீங்கள் இப்போது சினிமாட்டோகிராஃபராக யூ ஹவ் டன் லைக் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ். இன்றைக்கி இந்தியன் சினிமாவில் யூ ஆர் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் சினிமாட்டோகிராஃபர்ஸ்ன்னு தாராளமாக சொல்லலாம். இப்போது நீங்கள் ஒரு யங் சினிமாட்டோகிராஃபர் வரும்போது இப்போ நீங்கள் பேசுகிறப்போ ஒரு கேரக்டர் ஸ்டடியிலேருந்து த கைண்ட் ஆஃப் கான்ஃப்ளிக்ட்ஸ், ஒரு எக்ஸ்டர்னல் கான்ஃப்ளிக்ட் இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் அந்த ஸ்க்ரீன் பிளேயில் சொல்கிற மாதிரி இது நிறைய விஷயங்கள் யுவர் அனலைசிங் யுவர் டாக்கிங் அபவுட். எவ்வளோ தூரத்துக்கு அது வந்து ஒரு யங் சினிமாட்டோகிராஃபர் அவங்க அந்த ஸ்கிரிப்ட் இல்லை ஸ்க்ரீன் பிளே படிச்சுட்டு இதை தொடணும்னு நினைக்கிறீங்க, இல்லை அந்த ஸ்டைல் ஏஸ்தட்டிக்ஸ் எனாஃப்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஹவு யூ சீ? அது வந்து இண்டிவிஜுவல் அப்ரோச். தட்ஸ் ஹவு த ஃபிலிம் மேக்கர்ஸ் டிஃபர்ஸ். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பார்க்குறாங்க. அது ஃபிலிம் மேக்கிங் ஓகே, ஒரு பேரடம் இட் இஸ் அண்டர்ஸ்டுட். ஓகே, திஸ் இஸ் ஸ்டடி, எ பேசிக் ஸ்டடி. ஒரு என்ன ஒரு லா, என்ன ஃபிலிம் மேக்கிங் லா. அதுக்கப்புறம் இட் இஸ் அ இண்டிவிஜுவல் ஜேர்னி ஆக்சுவலி. அது யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இன்றைக்கி அது ரொம்ப ஈஸியான விஷயமா இருக்குது. ஏன்னா தோஸ் டேஸ் யூ டோன்ட் ஹாவ் அ கண்டென்ட் ஆன் அ இன்டர்நெட் ஆர் எனி திங். இப்போ வந்து இட்ஸ் எனி கண்டென்ட், எனி திங் விச் யூ வாண்ட் டு ஸ்டடி விச் இஸ் தேர் ஆன் யுவர் ஃபுட் ஷேப். புக்ஸ் ஆகட்டும், இதாகட்டும். முதல்ல பிரிட்டிஷ் கவுன்சில்லையும் அமெரிக்கன் கவுன்சில்லையும் போய் வெயிட் பண்ணணும். இப்போ அப்படி கிடையாது. அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அது தே எக்ஸ்போஸ் டு வேர்ல்ட் சினிமா. தே ஆர் டூயிங் அ பெட்டர் ஜாப் தென் அஸ். ஓகே, அண்ட் வி ஹாவ் டு கம்பீட் நவ் வித் தம். அண்ட் சார், இப்போ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கும்போது இந்த படம் யுவர் சேயிங் ஸ்கிரிப்ட் படிக்கும்போது ஒரு நாவல் மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு, இப்போ எனக்கு ஹேராம் பார்க்கும்போது அது ஒரு கிளாசிக் நாவல் மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டாக இருக்கும். இப்போவுமே சில ஷார்ட்ஸ்லாம், எஸ்பெஷலி இந்த ரேட் ஆஃப்டர் மேத் ஆஃப் த ரேட்டில் அந்த ஒரு எலஃபண்ட் வந்து ஒருத்தர் கொண்டிருக்கும், மெட்டஃபார் இருக்கும் அதில் நிறைய. இங்கு கட் பண்ணி பார்த்தா கார்த்திக் சுப்ராஜ் ஆல்சோ ஒரு நாவல் கைண்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட் எழுதக்கூடிய ஒருத்தர் தான். பட் இது கொஞ்சம் மாடர்ன் வேல இருக்குது. ட்ராவலிங் ஃப்ரம் தேர் ஒரு கிளாசிக்லேருந்து இன்றைக்கி இருக்க நியூஜென் இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஹவு டு யூ அடாப்ட் அந்த மாதிரி? ஏன்னா அங்கேருந்து நீங்கள் எப்படி ஹேரம் வந்து இது அந்த டைமில் வந்து இட் இஸ் வே அஹெட் ஆஃப் ஃபிலிம். I actually when Kamal sir called me that I was just thought okay, he's calling for just to read the script. So when he said you are the cinematographer and why he chose me, how easy you going to handle this film? It's simple sir, the environment on it's very controlled and I don't think pull off this period because that time period films hasn't done anything. ஒரு பெரிய படங்கள் எதுவுமே இந்தியாவில் இல்லை, பீரியட் ஃபிலிம்ஸே அப்போ எதுவும் இல்லை. ஸோ எப்படி புல்லாக பண்ண போகிறீங்க, என்ன மாதிரி பண்ண போகிறீங்க? இட்ஸ் ஈஸி சார், யூ ஹேவ் திஸ் இஸ் ஹவு இட் இஸ். என்வாயன்மெண்டல் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இதில் ஒரு பெரிய சேலஞ்சஸ் இல்லை. வேறு நிறையா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர்கிடெக்சர்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டில் இட் இஸ் எக்ஸிஸ்டிங். ஸோ வி கேன் ஈஸிலி புல் ஆஃப் அண்ட் தீஸ் திங்ஸ் வி கேன் பேஸ் இட் இன் ப்ளூ மேட்டில் ஒர்க் பண்ணலாம். இதெல்லாம் வந்து 2D மேட் பெயிண்டிங்கில் ஒர்க் பண்ணலாம். திஸ் இஸ் வி கேன் புல் ஆஃப்னா தட்ஸ் வை ஐ கால்ட் யூ அப்படின்னாரு. ஸோ ஃபார் ஃபிலிம் மேக்கர்ஸ் ஆல்சோ, டைரக்டர்ஸ் ஆல்சோ, யூ ஹாவ் டு கோ ஒன் ஸ்டெப் அஹெட் வித்தின் their world and understand it's much easier for them also to travel. It is technically okay, we were contributing, we are doing things ங்கிறதுக்கு மேலே they are working ஒரு the characters they were playing is more. அப்போ வந்து ஹேராமுக்கு இப்போ என்னென்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னா, ஹேராமில் வந்து இந்த ஆத்தென்டிசிட்டி தேவைப்பட்டது அப்போ. இப்போ இவர் கார்த்திக் படத்தில் வந்து even though the authenticity is there, we evolved to
எக்ஸ்பெரிமெண்ட் நவ். ஸோ அந்த எவல்யூஷன் தான் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். இது எந்த அளவுக்கு எவால்வ் ஆகிருக்கும், வேர் இஸ் த கரெக்ட் லைன், அந்த லைனுக்குள்ளே நம்ம அதை அட்பாரில் வச்சுருக்கிறது தான் வீவிங் எக்ஸ்பீரியன்ஸு. அது வந்து டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஹேராமுக்கும் இதுக்கும் டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதில் இருந்த ஒரு ஆத்தென்டிசிட்டி இதுக்கு தேவைப்படாமல் இருக்குது. ஏன்னா அதில் வந்து ஆத்தென்டிசிட்டி கொஸ்டின் பண்ணக்கூடிய படம் அது. இது எமோஷன் மட்டும்தான் இங்கே இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். டு எலிவேட் எமோஷன் யூ கேன் டேக் அட்வான்டேஜ் இன் பிரேக் அவே அண்ட் கம் அவே ஃப்ரம் த ஆத்தென்டிசிட்டி அண்ட் ப்ரெசன்ட். அப்படி பார்த்தப்ப செகண்ட் ஹாஃபில் வந்து இஸ் ட்ரீட்டட், அவர் தான் சொன்னீங்களே ஒரு ஜோன் அப்படி கம்ப்ளீட்டாக, அந்த ஜோனில் வந்து ஈ கிரியேட்டட் ஒன் நியூ கேரக்டர் விச் இஸ் கம்ப்ளீட்டாக ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இல்லாத ஒரு கேரக்டர் விச் கம்ஸ் and which takes the screen space. He is also playing whether protagonist or the antagonist or illa he is a co-act who to narrate the story or whatever act you can't judge. So people are ready to understand this kind of a shift thing, and it's very interesting when you see it breaks the monotonous and it keeps you in a new world. Takkana expose பண்ணிட்டு good he is bringing back. அது வந்து இட்ஸ் a nice approach actually. ப்ரீவியஸ் நீங்கள் கார்த்திக் சுப்ராஜ் அசோசியேஷன் பண்ண படம் வந்து பேட்டை வந்து அதில் வந்து யுவர் ஹேண்ட்லிங் அ சூப்பர் ஸ்டார், அவருக்கான ஒரு மாஸ் எலிவேஷன், அந்த விஷயங்கள்லாம் ஆல்தோ இஸ் அ ஃபினாமினல் பெர்ஃபார்மர் புட்டிங் அ சைட் தட். ஆனால் இங்கே வந்து ரெண்டு எஸ் ஜே சூர்யா வந்து இப்போ நீ கான்டெம்பரரியாக வி ஆர் டாக்கிங் அபவுட் இஸ் பெர்ஃபார்மன்ஸ். ஒவ்வொரு படத்துக்கும் அவர் ஒரு வேல்யூ ஆட் பண்ணுறாரு. அந்த அதர் சைடு ராகவா லாரன்ஸ் அவரோட ஸ்கூல் ஆஃப் தாட் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருந்து அவர் வந்து இப்போ கார்த்திகோட அசோசியேட் பண்ணுற படமாக இது இருக்குது. இவங்க ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஹவ் யூ கேப்சர்ட் இல்லை அவங்களோட த ட்ராவல் இன் திஸ் ஃபிலிம். பேட்டையும் ஜிகர்தண்டாவும் இட்ஸ் கம்ப்ளீட்லி பார்ட் அவே ஃபிலிம். பேட்டை வந்து இட்ஸ் ஆக்சுவலி a glorified film. It's for ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு லெஜெண்டரின்னு கூட சொல்ல முடியாது. அவர் வந்து இஸ் பியாண்ட் தட். வாட் ஹீ இஸ் ஹிஸ் மேக்னட்டிசம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டு ஷோகேஸ் இந்த ஃபிலிம். இன்னும் அவரை அதை இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லை. நாங்கள்லாம் கொஞ்சம் தான் தொட்டிருக்கோம். எங்களுக்கு அதுதான் பீக் மாதிரி தெரியுது. அது வந்து அவர்கிட்ட சார்கிட்டே சொல்லியிருக்கேன். அது வந்து இட்ஸ் கேரிகேச்சர். அவரோட ஒரு மேக்னிக்கல் கேரிகேச்சர். அது வேர்ல்டில் வெரி ஃபியூ பீப்புள் ஹேவ். நீ ஒரு ஷேடோ பாஸ் ஆச்சுன்னா யூ கேன் டெல் தட் இட் இஸ் ரஜினி, இட் இஸ் மைக்கேல் ஜாக்சன், திஸ் இஸ் சார்லி சாப்ளின்னு சொல்ல முடியும் உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு இட்ஸ் வெரி யூனிக் thing. That is what the magnetism, that's why so much of uproar, fans for him to wear it. Why? That is there behind something, the caricature it speaks. அதனால் அவரை பார்த்தீங்கன்னா படத்தில் ஒரு the way we trying to elevate, and கார்த்திக் சொல்ல வேணாம், ஒரு ஹார்ட்கோர் ஃபேன். So it was a fun actually. We really enjoyed that. அது வந்து அந்த மாதிரி ஒரு ஜோனில் இருக்க ஒரு ஃபிலிம். இது வந்து கம்ப்ளீட்டாக ஜிகர்தண்டா வாஸ் அதுதான். இந்த ஜிகர்தண்டாவில் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கிராக். இதை வந்து நீங்கள் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம்னு சொல்ல முடியாது, ஒரு ட்ராமா, சோஷியல் ட்ராமான்னு சொல்ல முடியாது, இல்லை இண்டிவிஜுவல் கேரக்டர் ட்ரைவன் ஃபிலிம் அப்படின்னு சொல்ல முடியாது. தட்ஸ் ஹவ் ஹீ ரைட்ஸ். அதுதான் சேலஞ்ச் இந்த படத்தில். பட் எனக்கு தெரிஞ்சு லாரன்ஸ் சாரும் சூர்யா சாரும் வேர் எக்ஸ்ட்ரீம்லி அண்டர்ஸ்டுட் வாட் த தாட் ப்ராசஸ் ஆஃப் கார்த்திக். த வே தி பர்ஃபார்ம்டு. எனக்கு லொக்கேஷனில் நான் அவரை லாரன்ஸ் சாரை ரீட் பண்ணதை விட எனக்கு வந்து when I see the output, the way he keeps his hand, how the postures, body language and the look, he contributed completely
டு தட் கேரக்டர். அவர் வந்து ஒரு பயங்கர ஒரு டிராஸ்டிக் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக நான் பார்க்குறேன். எப்படி அவர் வந்து அப்படி ஒரு டான்ஸராக இருந்துட்டு அப்படி ஒரு ஹார்ட்கோர் கமர்ஷியல் ஃபிலிம், அதுவும் ஒரு ஹாரர் காமெடி, அதெல்லாம் வந்து யூ ஷுட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஒரு கேரிகேச்சரோடு வந்து இது ஒரு இது பர்ஃபார்மன்ஸ் வேணும், அதெல்லாம் பண்ணிவிட்டு இங்கே அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி ட்ரை பண்ணி அதை புல் ஆஃப் பண்ணியிருக்காரு. எட்ஜஸாக சொல்லவே வேண்டாம், இஸ் ராக்கிங் ரைட் த்ரூ. பட் இதில் வந்து தி வே ஹி அண்டர்பிளேட் அண்ட் வே ஹி ப்ராட் த ட்ரூத் இன் ஹிம் வாட் ஹேப்பனிங் ஒன் ஒரு கேரக்டர் ஆர்க்காக அவர் வந்து பிகினிங்கில் என்ன மாதிரி இருந்தார், அதுக்கப்புறம் ஹவு த கான்ஃப்ளிக்ட்ஸ் மேடும் டு ப்ராக்ரஸ் இன்டர்னலி, அது வந்து இஸ் வெரி எஃபர்ட்லெஸ்ஸாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாரு. அப்போ வந்து ஹீ கேன் டூ மார்க் ஆண்டனி மாதிரி ஒரு லவுட் இதுவும் அவரால் கேரி பண்ண முடியுது, இதுவும் பண்ண முடியுதுங்கிறது இட்ஸ் ரியலாக ரொம்ப ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம். ஏன்னா அது முன்னாடியே பண்ணியிருக்காரு அவர் கார்த்திக் படத்தில், இறைவியில் பண்ணியிருக்காரு. பட் இதில் ஒன் ஸ்டெப் he went ahead. He never mind anything. He put the character inside and he justified. They both were done a fantastic job. And sir, இப்போ நீங்கள் early stages of your careerலேயே நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி சேலஞ்சஸ்னால் அது வந்து ஒரு ஹிமாலயன் சேலஞ்சஸ் மாதிரி கமல் சார் உங்களுக்கு வந்து கொடுத்துருந்தார் இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில். அதை வந்து நீங்கள் பிடிச்சிட்டு நம்ம அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம், சில பேர் ஒரு பயந்துடலாம் நம்ம பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி. யூ எவால்வ் இல்லை, நீங்கள் அந்த ஸ்டேஜஸ் சொல்ல முடியுமா, அது எப்படி இருந்தது? ஒரு ஏன்னா இப்போ காதலா மாதிரி ஒரு காமெடி ஃபிலிம் அது கொடுக்குறாரு, இல்லை ஒரு மகளிர் மட்டும் மாதிரி ஒரு படம் கொடுக்குறாருன்னா ஒரு ஃபஸ்ட்டு 1 or 2 ஓல்டு ஃபில்ம் மேக்கருக்கு, ஒரு சினிமாட்டோகிராஃபருக்கு ஓகே நம்ம பண்ணலாம், ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேரா மாதிரி ஒரு படமோ ஒரு ஆலவந்தான் மாதிரி ஒரு படமோ கொடுக்கும்போது ஹவ் யூ அப்ரோச்ட் அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட்ஸ் இன்றைக்கி வந்து அது வந்து ஒரு கிளாசிக் மாதிரி வி ஆர் செலிப்ரேட்டிங் இட். Actually, you're right. Every technicians, creators, they're evolving during the period. Rahman sort of first beginning sound track. எல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். He evolved and he refined that emotion inside the music. அந்த மாதிரி இருந்தது. அந்த மாதிரியான விஷயங்கள் தான் கரெக்டாக அமையும். ஆனால் எனக்கு அது ரிவர்ஸாக அமைஞ்சுது. எனக்கு ஐ காட் ஒரு பெரிய இன்டலெக்ட் எக்ஸ்போஷர் கிடச்சிது. பெரிய ரைட்டர்ஸு, பெரிய டிரெக்டர்ஸு, பெரிய டெக்னீஷியன்ஸு, ஐ எம் இன்ட்ராக்டிங் வித் தெம். அது வந்து எனக்கு ஆக்சுவலாக ஒரு பெரிய ஷாக்கை தான் க்ரியேட் பண்ணுச்சு. ஆனால் என்ன அதில் நான் இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்ததுன்னா, நான் ரொம்ப ராவாக இருந்தேன். ஸோ எந்த இன்ஹிபிஷனும் இல்லாமல் த வே இட் வாஸ், அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம், அதை எப்படி ட்ராவல் பண்ண போகிறோங்கிறது அது எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. ஆக்சுவலி த ரானஸ் விச் ஹெல்ப்டு. அதை தான் நான் இப்போவும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். வென் ஐ கம் டு நியூ ஃபிலிம் மேக்கர்ஸ் ஆல்சோ நான் மெயின்டைன் பண்ணுறது என்னென்னா, எனக்கு ஃபஸ்ட்டு ஐ ஷுட் பிலீவ் த டிரெக்டர், பிகாஸ் ஹீ இஸ் த பர்சன் ஹூ கன்சீவ்ஸ் எவ்ரி திங். And maybe in some places he may be wrong, and which is wrong, which is right is not in filmmaking. கிடையவே கிடையாது. இது ராங்கிறது தான் இது நியூ வே ஆஃப் ஃபிலிம் மேக்கிங்காக சம்டைம் அமையும். அதுதான் ட்ரூத்தும் கூட. அதனால் அது வந்து ஆக்சுவலாக ஹெல்ப் பண்ணிச்சு. அந்த ஒரு மெச்சூரிட்டியை வந்து எனக்கு தோஸ் திங்ஸ் வாஸ் தாட் மீ ஆக்சுவலி. ஆனால் எனக்கு அந்த டைமில் இட்ஸ் அ ஷாக்கிங் திங் தான். அது வந்து என்ன ஒரு ஃபியர் இதை போட்டது. நம்ம வேர் வி ஆர் ஸ்டாண்டிங் அண்ட் வேர் தே ஆர் ஸ்டாண்டிங், ஹவு வி ஆர் கோயிங் டு கிவ் தட் அவுட்புட் டு தெம்ங்கிற வந்து ஒரு சேலஞ்சு. ஆனால் என்னென்னா கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் விச் ஐ டிட் வித்தவுட் ஃபியர். ஐ டிட் ஓகே. Naturally, experience gives you, it's a wrong approach. You have to keep your experience out and experiment.
அப்போ வந்து எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவுட் வைக்கணுங்கிற இதில் இப்போ அது புரியுது. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நமக்கு இதில் என்ன தப்புன்னு தெரியுது. ஆனால் இதுதான் இட்ஸ் கோயிங் டு மேக் அ டிஃப்ரென்ஸ்ன்னு தெரியறதுக்கு நான் இப்போ வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை தூக்கி வெளியில் வைக்கணும். ஒன் வே இட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் அ ஹர்டல் ஒன். ஓகே சரி, இப்போ நீங்கள் மெட்டஃபோர்ஸ் பற்றி பேசிகிட்டே இருந்தீங்க. சில ஸ்கிரிப்ட்ஸில் வந்து அந்த ஸ்கிரிப்ட்லேயே இருக்கும் இந்த மாதிரி எனக்கு ஷார்ட்ஸ் வேணும், என்னோடய மெட்டஃபர் வந்து இப்படி இருக்க போது நீங்கள் இப்படி கேப்சர் பண்ணி நீங்கள் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி. சில இதில் நீங்கள் இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கும். நீங்கள் ஏன்னா உங்கள் படங்களை நிறைய நான் அதை பார்த்துருக்கிறதுனால கேட்குறேன். ஒன்று ரெண்டு எக்ஸாம்பிளோட சொல்ல முடியுமா சார்? நான் இப்படி அப்ரோச் பண்ணேன், இதை எப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி. ஹேராமாக இருக்கட்டும், இல்லை என்வாயன்மெண்ட் அண்ட் கூட வர்ற அதர் டெக்னீஷியன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் இட் இஸ் ஆக்ஷன் மாஸ்டர் வர்றாரு, சாங் மேக்கிங் சாங் டைரக்டர் வர்றாரு, then director and me is the only one person who's actually interacting and understanding that everybody's need, and without losing the vision of the film is the cameraman actually. டைரக்டர் கூட எனக்கு இப்படி வேணும்னு சொல்லிடுவார். ஆனால் நான் அந்த வேணுங்கிறதுக்குள்ளே இன்னொருத்தரோட இன்புட்டும் வரும். அப்போ ஆக்ஷன் மாஸ்டரோட இன்புட் வரும், டான்ஸ் மாஸ்டரோட இன்புட் வரும். அப்படி வரும்போது அதை எப்படி ஒரு அவங்களோட ஜேர்னியோடு போய் அதை கொலாபரேட் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் ரியலி டிஃபிகல்ட். அது அந்த டிஃபிகல்ட்டி வந்து சினிமாட்டோகிராஃபர்ஸுக்கு எப்போவுமே ஒரு கான்ஸ்டண்ட்டாக அது ஃப்ரம் தோஸ் டேஸ் இருக்கிறது தான். எனக்கு கார்த்திகிட்ட என்ன, ஐம் மச் ஈஸியர் ஃபார் மீ. ஹீ won't leave, go out. He will sit with action master and he will team up very nicely and he will discuss. என்வாயன்மெண்ட்டில் அந்த இடத்துல போய் ஒரு சேஞ்ச் வந்ததுன்னா we will take the change as a challenge and do it. We won't, ஓகே நம்ம இப்படி தான் பேசணும், இதுக்குள்ளே தான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு. மேபி தட்ஸ் நாட் அ ரைட் வே ஆக்சுவலி ஃபிலிம் மேக்கிங். ஒரு ப்ரொஃபஷ்னல் அப்ரோச்சாக இருக்க முடியாது. ஆனால் நம்ம இண்டஸ்ட்ரியில் அந்த ப்ரொஃபஷ்னல் அப்ரோச் அப்படிங்கிறதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ப்ரீத் டைம்லாம் நமக்கு கம்மி ஆக்சுவலாக. பிகாஸ் ஆர்டிஸ்ட் கால் ஷீட்ஸ் அண்ட் அவைலபிலிட்டி, பிகாஸ் ஆர்டிஸ்ட் வந்து ஒரு படத்தை டெடிகேட் பண்ணுறதில்ல, அவங்க வந்து 2-3 படம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி டைமில் வந்து இட் மேபி சம்டைம் ப்ரொடக்ஷனுக்கு அது ஹர்டலாக இருக்கும். அதை எவ்வளவு பேலன்ஸ்டாக ஒரு லைனுக்குள்ளே அதை கொண்டு வந்து ஸ்டில் வாட் வி வாண்ட் எந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணுறோங்கிறது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இன்னும் ப்ரீ டிஸ்கஷனில் மோர் ஆர்லெஸ் டைரக்டர் அண்ட் சினிமாட்டோகிராஃபர்ஸோட ஒரு கான்வர்சேஷன் டெஃபினட்டாக இருக்கும். எஸ்பெஷலி வித் கார்த்திக் வி யூஸ் டு ஹேவ், இதை இப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம், இல்லை இதில் வந்து இந்த மாதிரியான ஒரு மூடு தேவைப்படுது, இல்லை இந்த மாதிரி என்வாயன்மெண்ட் தேவைப்படுது, இல்லை வி வில் ட்ரீட் மியூசிக்கலி இதை வந்து வேறு ஒரு மாதிரி வேக்கியாக அப்ரோச் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். அக்கார்டிங் டு அந்த சீன் என்னத்தை எலிவேட், வாட் எமோஷன் இட் எலிவேட்ஸ், அது எவ்வளவு ரிக்வயர்டு ஃபார் அனர் ரோல். ஒரு ரோலாக வரும்போது அந்த ரோலில் வந்து அது 2 ஷாட் ரிக்வயர்டா, 5 ஷாட் ரிக்வயர்டா. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்குள்ளே ஒரு ஸ்பேஸ் ட்ராவல் பண்ணலாம். ஒரு சீன் வந்து இட் டேக்ஸ் 5 minutes ஆஃப் த ஸ்க்ரீன் ஸ்பேஸ். அதை வந்து இன்டென்சிஃபை பண்ணணும். அதுக்குள்ளே என்ன விஷயம் நடக்குதுன்னு நம்ம பார்க்கணும். அந்த விஷயத்தை அது எலிவேட் பண்ணுதான்னு பார்க்கணும். நம்ம இன்டென்சிஃபை பண்ணுறோன்னா அந்த விஷயத்தை டெமாலிஷ் பண்ண முடியாது. ஸோ இந்த டிஸ்கஷன்லாம் நடந்துடும் முன்னாடி. பட் வென் யூ கோ இன் டு லொக்கேஷன் விச் இஸ் சேலஞ்சிங், சடனாக மழை வரும், சேஞ்ச் ஆகும், லைட்டிங் பேட்டர்ன் மாறும். ஸோ வி மைட் ஹவ் பிளான்டு ஃபார் half a day பட் இட் டுக் 1 day ஆகிடும். இல்லை இட் வில் கோ டு another day. ஸோ வில் லைட் டேலைட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், இது எல்லாமே வந்து இட் வில் சேஞ்ச். ஆர்டிஸ்ட் மற்ற ஃபேக்டர்ஸ் விச் கோஆர்டினேஷன், இது எல்லாமே இட்ஸ் சேலஞ்சுன்னு தான் சொல்லலாம். பட் அந்த சேலஞ்ச் இட்ஸ் அ காமன், இட் ஹேப்பன்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் அண்ட் நாட் எவ்ரிபடி இட் ஹேப்பன்ஸ். இட்ஸ் நாட் கோயிங் எவ்ரி திங் வாட் யூ பிளான்.
இப்போ உங்கள் கேரியரில் வந்து பார்க்கும்போது யூ ஹவ் ட்ராவல்ட் வித் பர்டிகுலர் ஃபிலிம் மேக்கர் ஒரு 3 to 4 ஃபிலிம்ஸ் மாதிரி. பிரியதர்ஷன் சார் கூட நீங்கள் ஒரு லாங் ட்ராவலுமே இருந்திருக்கு. இது ஒரு சினிமாட்டோகிராஃபருக்கு ஒரே செட் ஆஃப் ஃபிலிம் மேக்கர்ஸ் கூட அகெயின் அண்ட் அகெயின் ட்ராவல் பண்ணுறது எவ்வளோ தூரத்துக்கு கன்வீனியன்ட், இல்லை அது ஒரு இடத்துல ஸ்டாக்னண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை உங்களுக்கு எப்படி இருந்தது? It actually happened. It should not actually. Okay. But என்ன ஆகுதுன்னா, cinematographer is the only person who works for the full film. I can't give a clash. என்ன மெயின் லுக் அண்ட் இப்போ டைரக்டர் கிளாஷ் விட்டுட்டு போக முடியாதுல்ல. அந்த மாதிரியான ஒரு ரெசிட்ஸ் அண்ட் டான்ஸ் மாஸ்டர் போகலாம், ஆக்ஷன் மாஸ்டர்ஸ் போகலாம், எல்லாருமே தே கேன் கோ அண்ட் ஒர்க் ஆன் அதர் ப்ராஜெக்ட் பிகாஸ் தி ஒர்க் ஆன் தட் பர்டிகுலர் திங். இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மேபி வி ஆர் புஷ்ட் டு த லெவல் ஆஃப் ஓகே, ஒரு படம் ஒரு டைரக்டருக்கு முடிஞ்சதுன்னா எனக்கும் முடிஞ்சதுன்னு அர்த்தம். So next when he gets prepared, by the time I will also I may get some other film, or if I am free, so okay, continue, or the director also will tell next we can work continue. And second thing, it is once that brainstorming becomes convenient, no? Okay. So it's easy to understand your mind and my mind. That's how it works. Manirathanam sir, A.R. Rahman, the travel which is so long but still able to stay ஆகாமல் அவங்களால கொடுக்க முடியுதுன்னா both the ends were thing. So the challenge is you have to be awake. You should not get stale. ஓகே, நம்ம அந்த டைரக்டர் அது தெரியும் நமக்கு, அது இப்படி தானே அப்படின்னு எவ்ரி டைம் இட்ஸ் பெக்கம் அ நியூ ஒரு ப்ராஜெக்ட், நியூ டைரக்டரை ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். சார், இப்போ நீங்கள் பேட்டை ஒர்க் பண்ணும்போது ரஜினி சார் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. ஒரு மேக்னட்டிசம், ஒரு லெஜெண்டோட ஒரு கேரிகேச்சர், ஷேடோ பாஸ் ஆனாலே இவர் தான் அப்படின்னு நம்ம ஜட்ஜ் பண்ணலாம் அப்படின்னு. சிமிலர்லி அவரோட அப்படியே ஒரு ஆப்போசிட்டில் இன்னொரு லெஜெண்ட் கூட, லைக் கமல் சார் கூட நீங்கள் யூ ட்ராவல்ட் அ லாட். அவரோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஹவ் யூனோ, அவர் உங்களோட ஒர்க் பண்ணும்போது நீங்கள் எப்படி அது எவால்வ் ஆகிருந்தீங்க, அதை பற்றி கொஞ்சம் பேச முடியுமா? Kamal sir is a legend actually, truly is at par and everything. What he wants to do, he will do properly. He won't mess up. And the hard work which he puts enormous. And Heram script, Heram ஆகட்டும், வேறு மற்ற எல்லா விஷயங்களும் வந்து what he took in his hand is thorough about it. There is no inhibition to okay this way that way, அது கிடையாது. That is what the RO which he will give you for the other co-workers also. When I was there and Heram Pannu, I started reading a lot about what is independence, what is the partition, what is the thing. Those times, what is Navakalli movement, half of the youngsters don't know. Actually, I heard about it, but I don't know exactly what happened. அதுதான் he creates that RO to make everyone at par with him. It is very easy to work with Kamal sir when you are at par with him. You will travel easily. அது அவரோட நேச்சர். Till today you see what Thug Life is the teaser which is how he carried himself, how he portrayed himself, his makeup and hair and his presence, and how he chooses his script. He has a lot in his mind, and it's very volatile thing. அப்படியே ஃபயர் ஆகுது, அதை பார்த்த உடனே ஃபயர் ஆகிற மாதிரி இருக்கு. That is evolving, constantly evolving and looking for new, thirsty. எனக்கு வந்து இப்போது நீங்கள் நேஷ்னல் அவார்ட் வாங்கியிருக்கீங்க, லைக் லாட் ஆஃப் அவார்ட்ஸ், யூ ஓன் லாரல்ஸ் கிடச்சிருக்கு. இருந்தாலும் ஒரு பர்டிகுலர் இது எனக்கு ஃபேசினேட்டிங்காக இருந்தது. இப்போ ஒரு மாடர்ன் டே ஃபிலிம் மேக்கர், ஒரு டேரண்டினோ மாதிரி ஒருத்தர் வந்து ஐ டுக் திஸ் ஃபிலிம் அஸ் அன் இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது ஆள வந்தான்ல அந்த அனிமேஷன், இந்த வைலண்டான அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்கான அந்த ரெஃபரன்ஸை வந்து ஹீ கோட்டட். உங்களுக்கு ஒரு சினிமாட்டோகிராஃபராக அந்த படத்தில் ஒர்க் பண்ணதாக இருக்கட்டும், இல்லை அந்த மொமெண்ட் கண்டிப்பாக டிஸ்கஷன் இருந்திருக்கும், நம்ம வந்து இதை நம்ம அனிமையாக பண்ணலாம் அப்படிங்கிறது.
அதை ஒருத்தர் வந்து இங்கேருந்து ஜென்ரலி அங்கேருந்து தான் நம்ம வி வில் கெட் இன்ஸ்பயர்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது? we didn't expect. பண்ணும்போது ஒரு ஸ்பான்டேனியஸ்லி வந்த டிசிஷன் தான் கமல் சாரோட இது. ஏன்னா அவ்வளோ வைலன்ஸை வி கான்ட் ஷோ அண்ட் ஹவு வி ஹாவ் டு ஷோ சம்திங் அண்ட் ஹவு வி ஆர் கோயிங் டு புல் ஆஃப் திஸ் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஹீ கம் அவுட் வித் ஓகே வீல் ஒரு மாதிரி இதை கார்ட்டூனிஷாக பண்ணலாமா. தென் வி புட் டிஸ்கஷன். நோ, இது வந்து அது கார்ட்டூனில் வி நீட் அ கலர், ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் வேணும், இல்லைன்னா தென் வி வில் லூஸ் கம்ப்ளீட்லி ஏலினேட் ஆகும் அப்படின்னு அது பண்ணார் அந்த டைம். பட் இட் இஸ் தட்ஸ் அஹெட் ஆஃப் தாட். தட் இஸ் வாட் கமல் சார்ஸ் thing. He tried to incorporate those thing that இல்லைன்னா இப்போ லோகேஷ் is traveling with Lokesh with thing Lokesh is doing some extraordinary work and the novel way of approaching and going into leaving into audience and going straight what he thinks. It's a modern very modern. அது கமல் சார் ரொம்ப அழகாக ட்ராவல் பண்ணுறாரு அதோடவும். ஸோ தட் இஸ் வாட் இஸ் திங் இஸ். எனக்கு சர்ப்ரைஸே இல்லை அது வந்து குவிண்டன் டெரண்டினோ பார்த்தாருங்கிறது. எனக்கு அது இட்ஸ் நாட் சர்ப்ரைஸ்டு மீ ஆக்சுவலி. ஒரு இது எப்படி இருந்ததுன்னா அது இது ஓ ஃபேக்டர் இருந்தது. பட் இட் டென் ஓகே இது ஒன்றும் many things he did that like that in his career. So now that people talking the universe and LCU, all these things, know that he can able to put himself in that thing which it's very he's still traveling contemporary is very unique about Kamal sir. அண்ட் சார், இப்போது ராஜமௌலி சார் ஒரு ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், இப்போ மாதிரி தமிழ் ஃபில்ம் மேக்கர்ஸ் இல்லை தமிழ் டெக்னீஷியன்ஸ் வந்து ரொம்ப சுப்பீரியராக இருக்காங்க. எனக்கு அந்த டைம்லலாம் வந்து ஜெலஸாக இருக்கும், இவங்க எப்படி இவ்வளோ பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் ஒரு ஃபைனஸ்ட் டெக்னீஷியனாக இப்போ இன்றைக்கி இந்தியாவிலே இருக்கிறப்போ வாட் இஸ் தட் ஒன் ரீசன் நினைக்கிறீங்க? எனக்கு இங்கே இருக்கிற சினிமோட்டோகிராஃபர்ஸ் தான் நீங்கள் பாலிவுட்லேருந்து லைக் நிறைய லாங்குவேஜஸில் சுப்பீரியர் கண்டென்ட் கொடுக்குறது விஆர் நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சது உண்டா? நம்ம எப்படி ஸ்ட்ராங்காக இருக்காங்க நம்மளோட? இல்லை, தட்ஸ் நாட் ஆக்சுவலி ட்ரூன்னு நான் எடுத்துக்க மாட்டேன். வி ஆர் டூயிங் குட், தட்ஸ் ரைட். பிகாஸ் மேபி ஒரு ஹப்பாக இருந்தது. சென்னை வாஸ் அ ஹப் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ் இன்க்ளூடிங் ஹிந்தி ஃபிலிம்ஸ். தே யூஸ் டு ப்ரொடியூஸ் ஹியர். ஸோ ஃபியூ ஜென்ரேஷன் காட் யூஸ் டு ஒரு பெரிய ஃபேமிலி குரூப், ஒரு கிளான்ஸ் ரெடியாச்சு இங்கே தமிழ்நாட்டில், சென்னையில் எஸ்பெஷலி. லாட் ஆஃப் டெக்னீஷியன்ஸ், லைட்டிங் டெக்னீஷியன்ஸ், சவுண்ட் டெக்னீஷியன்ஸ் இங்கே டெவலப் ஆனாங்க. இங்கே மட்டுமே இல்லை, வெளியிலிருந்து லாட் ஆஃப் கேமராமேன்ஸ் ஃப்ரம் அதர் ஸ்டேட்ஸ் traveled and they worked in Chennai. அதுவும் நடந்தது அப்போ. பட் இங்கே ஒரு ஹப் இருந்ததுனால மேபி தட் இன்ஸ்பிரேஷன், தட் ஆரோ, தட் ஹீட் ஸ்டில் இட் மேக்ஸ் அஸ் வார்ம் அப்படின்னு நினைக்கிறேன். அது தவிர ஈக்குவலி எவ்ரிபடி இஸ் டூயிங் ரியலி வெரி குட் அண்ட் இட் இஸ் நவ் இட் இஸ் நாட் வெரி cinema is not in one hand it is. அண்ட் சார், இப்போது ஒன் ஃபைனல் கொஸ்டின். பிசி சார் கூட நீங்கள் உங்கள் ஒரு கப் ஆஃப் லயன்ஸ் மாதிரி லாட் ஆஃப் சினிமாட்டோகிராஃபர்ஸ் அவர் ஸ்கூலில் இருந்து, தோ அது வந்து ஒரு ஃபிலிம் ஸ்கூலாக இல்லைன்னா கூட, சர்டிஃபைட் ஃபிலிம் ஸ்கூலாக இல்லைன்னா கூட, நீங்கள் நிறைய சினிமாட்டோகிராஃபர்ஸ் இன்றைக்கி இருக்கிற டாப் சினிமாட்டோகிராஃபர்ஸ் ஆர் ஃப்ரம் ஆரிஸ் அசோசியேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அது அவர் வந்து ஒரு 3-4 ஃபிலிம்ஸ் இருந்தாலுமே நீங்கள் ரெடியானா அவர் வந்து அலோவ் பண்ண மாட்டாராமே அவர் கூட நீங்கள் இருக்காதீங்க, யூ கோ அண்ட் ஒர்க் இண்டிவிஜுவலி அந்த மாதிரி. ஸோ அந்த ஸ்பேஸ் பற்றி தட் இஸ் ட்ரூ ஆக்சுவலி.
நம்மளோட கல்ச்சர் அதானே. நம்மள வந்து ஒரு வெஸ்டர்ன் மாதிரியான அப்ரோச் கிடையாது. வெஸ்டர்னில் வந்து ஒரு ஃபஸ்ட் எய்டிங்கிற ஒரு லைஃப் ஃபுல்லாக அந்த ஃபஸ்ட் எய்டிங்கிற ஜாபை ரொம்ப ரிஃபைன்டாக பண்ணிகிட்ருப்பார். அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபர்ஸு, அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபர்ஸ், ஃபஸ்ட் அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபர்ஸ், இவங்கெல்லாம் வந்து ஃபஸ்ட் அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபர்ஸ் அண்ட் ஃபோக்கஸ் புல்லர்ஸ், தே கீப் தேர் லைஃப், they concentrate only on that. They at par they will work on that. அது ஒரு விஷயம். நம்மளது வந்து கொஞ்சம் குருகுலம் இதுதான். இன்னும் நம்ம வரும்போதே நம்ம ஒரு இண்டிபெண்ட்டாக ஒரு இதில் தான் இருக்கோம். ஸோ he is such a fantastic understanding person and very ethical person. I never seen அவர் வந்து ஒரு மாடர்ன் பாரதியார்னு தான் சொல்லுவோம் நாங்கள் எங்களுக்குள்ள. அவர் வந்து he understands the emotion that avails in that particular society and எப்படி ஒரு யங்ஸ்டர் வரான், what he required now. It's a very broad thinking. அவரோட that is why it's because of his broad thinking we got benefit. Which is we can't claim that we are very good, that's why we came. No, because of his broad thinking, he never thought cinematography, he thought ethics. So that's one good thing to explore about PC sir. People may not know that side of PC sir. His technical excellence only we know, but he is beyond that. உங்களோட நெக்ஸ்ட் ஃபிலிம் வந்து கேம் சேஞ்சர். ஸோ இதிலேருந்து லைக் நிறைய ட்ராமா பண்ணியிருக்கீங்க, சயின்ஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு அவரை சொல்கிறதே சங்கர் ஷோமேன் ஆஃப் சவுத் இந்தியா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அந்த படம் வந்து ஒரு சின்ன சின்ன ஃப்ரேம்ஸ் வந்தாவே அந்த சின்ன போஸ்டர் இருக்கிறதுலே அவ்வளோ கிராண்டியர் இருக்குது. ஹவு இட் வாஸ் ஒர்க்கிங் வித் சங்கர் சார் இஸ் அல்டிமேட் person. That how he works, how he dedicates, how he puts his crew into it and extract things. He goes any extreme till he finds his what he wants. அதெல்லாம் வந்து your ultimate learning from him. முதல்ல நாங்கள் கொலாபரேட் ஆக வேண்டியது, ரோபோ 1ல் நான் கொலாபரேட் ஆக வேண்டியது. நான் டெஸ்ட் ஷூட்ஸ் எல்லாம் நாங்கள் பண்ணிவிட்டு அப்புறம் இல்லை ரஜினி சார் வந்ததுக்கப்புறமே டெஸ்ட் ஷூட்லாம் பண்ணிவிட்டு அப்போ கொஞ்சம் காட் டிலேட் அண்ட் we couldn't do that. He done it. He is the inspiration for today's all pan India. What is his film? Maniratnam sir and Shankar sir, they created ரோஜா சாங். எங்கேயோ ஒரு நார்த்தில் நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன், ரோஜா சாங் ப்ளே ஆகுது. எங்கேயோ இடத்துல ரோபோ பற்றி உட்காந்து ஃபோனில் பார்த்துட்ருக்கானுங்க. ஸோ தட் இஸ் வாட் பேன் இண்டியா. ஹீ கிரியேட்டட் பேன் இண்டியா தட் டைம் இட் செல்ஃப். வாட் இஸ் லார்ஜர் இன் லைஃப், ஹவு டு எலிவேட் அ ஃபிலிம் இன் டு அன் டிஃப்ரெண்ட் திங், விச் இஸ் ஹீ ப்ரோக் த பிலீஃப் ஆஃப் மெனி கன்சர்வேட்டிவ் பிலீஃபை பிரேக் பண்ணது சங்கர் சார் தான். That way I'm really happy. I need this experience with them. But I'm more into travel with the director and their emotion and their approach and elevating their thing. அதனால் நான் ஒரு ஸ்டெப் அதிகமாகவே நான் இதில் அவரோட ட்ராவல் பண்ணுறேன். இட் இஸ் வெரி வெரி குட். பட் அவர் கிரியேட் பண்ணார், அவரோட யூனிவர்ஸே இருக்குது. நீங்கள் முதல்ல இருக்கிற கேரக்டர் இந்தியனில் வரலாம், அர்ஜுன் சார் இந்தியனில் வரலாம். இட்ஸ் போத் ஆர் கரப்ஷன் திங் அண்ட் ஹீ கேன் கம் அண்ட் ஹெல்ப் இன். ஹீ ஹேஸ் ஒன் யூனிவர்ஸ். இன்றைக்கி நம்ம பேசுகிற மாதிரி அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு ஹீ இஸ் டன் இட் thing, and he's evolving and he's new and he's up to date and he takes now the new technology into hand and that is hats off. ஷூட்லாம் முடிஞ்சிருச்சா சார் கேம் சேஞ்சர்? இன்னும் we have a little bit of work because sir is shuffling between Indian to another. He is constantly at par with both. So hopefully in a month or two we will finish the film. Thank you so much sir for your time. Thank you so much. I love this interaction. Thank you. Thank you so much. Get loud this Diwali with Mad Rabbit,
India's finest audio wearable brand. Shop now.